தூத்துக்குடி பியர் சிட்டி பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் ஆல்கேன் ட்ரஸ்ட் சார்பில் இரவு நேரத்தில் சாலை ஓரமாக உறங்கும் ஆதரவற்றோருக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி போர்வை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் பனி அதிகம் இருப்பதால் சாலை ஓரத்தில் உறங்கும் ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் வீடு இல்லாதோர் சாலை ஓரத்தில் உறங்குகின்றனர். அவர்கள் தற்பொழுது அதிக அளவில் பனி பொழிவதால் இரவு நேரத்தில் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். ஆகையினால் தூத்துக்குடி பியர் சிட்டி பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் ஆல்கேன் ட்ரஸ்ட் சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் சாலை ஓரத்தில் உறங்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு போர்வையை மேயர் ஜெகன் பெரியசாமி வழங்கி துவங்கி வைத்தார். அகிலம் போட்டு கொடுத்தானு அங்க போய் கட்டிருப்பாங்க. படுங்க பாப்பா சாப்பிடாது இல்ல அப்படியே சரியா நன்றி படுங்க அப்படியே சரியா நான் தப்பா பேசல. உங்க கால்லாம் உங்க கால்லாம் கும்பிடுறேன். ஐயோ பட்டா தூங்கிட்டு இருக்காரு. தூங்குறீங்களா? போட்டு நைட்டா ஜம்முன்னு படுத்துவோம். இன்னொரு எடுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? படுங்க. உங்களுக்கு தான் படுங்க. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், வேம்பாடு இசுக்கியம்மன் கோவில், பனிமய மாதா கோவில், சிவன் கோவில், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் உறங்கும் முதியவர்கள் மற்றும் வீடு இல்லாமல் தங்கியுள்ள மக்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆல்கேன் ட்ரஸ்ட் நிறுவனரும் அரசு தலைமை வழக்கறிஞருமான மோகன்தாஸ், பியர் சிட்டி பத்திரிகையாளர் சங்க செயலாளர் காட்சன், துணைத் தலைவர் ஷேக் மதார், ஜெயக்குமார், இன்பராஜ், தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன் மற்றும் செந்தில்குமார், கேசவன், அருண்குமார், ரகுபதி, செல்வம், சுடலைமுத்து, பிரைட், விக்னேஷ், பிரசன்னா, ஆனந்த கணேஷ், மரதப்பெருமாள், ஜெயராஜ், வேல்முருகன், மதன், கோபி ஐயப்பன், ராம்மோகன், சோலையப்பன், சர்க்குணராஜ், பால்ராஜ், நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதுவுமே பண்ணாதீங்க, எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அவருக்கு நடக்க முடியாது. அடுத்த ஆளுக்கு போட்டு விடுங்க. ரெண்டாள் மார்க் போட்டு பின்னாடி மார்க் போட்டு வரேன். பின்னாடி மார்க் போட்டு
வேற யார் இருக்காங்களா? ஒரு போட்டோ எடுத்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.